தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. நேற்று சீமான் அவர்கள் அண்ணாமலைக்கு ஆதரவாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. ராஜ் தாக்கரே அவர்கள் அண்ணாமலை அவருடைய காலை வெட்டுவோம் அப்படின்னு பேசுறது, எழுதுறது இதெல்லாம் ஒரு சரியான ஒரு போக்கு கிடையாது. அண்ணாமலை தனிநபர் இல்ல, அவர் ஒரு தமிழ் தேசிய இனத்தின் மகன் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை சீமான் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. ஸோ எப்படி பாக்குறீங்க சார் இந்த அறிக்கையை? மிகவும் சரியான அறிக்கை. அந்த அறிக்கையில சீமான் முதல்ல மராட்டி அவங்களோட உணர்வை மதிக்கிறார், கன்னடர் உணர்வை மதிக்கிறேன், தெலுங்கர் உணர்வை மதிக்கிறேன், தமிழ் தேசிய இனங்களின் உணர்வை மதிக்கிறேங்கிற மாதிரி மராட்டி பேசக்கூடிய அந்த மக்கள் உணர்வை மதிக்கிறேங்கிறத முதல்ல சொல்லிக்கிட்டு தான் வன்முறையா அவங்க இதை பேசுறது தவறுங்கிறத சுட்டி காட்டுறாரு. அவங்க அங்க உள்ள மராட்டியர்கள் ஓட்டுக்காக ஒரு லிங்குஸ்டிக் மைனாரிட்டிங்கிற லெவலில் மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய தமிழரான தமிழ் மக்களின் ஒரு பிரதிநிதியாக தென்னிந்தியாவிலே பாஜகவில் ஒரு பெரிய முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய, கர்நாடகாவில் பெரிய தலைவர்கள் இருக்காங்க என்றாலும் அக்ராஸ் சவுத் இந்தியா அண்ணாமலை ஒரு முக்கிய தலைவராக இருக்கிறார். அவரை விமர்சனம் பண்ணுவது மூலமாக, அவருக்கு எதிராக வன்முறை தூண்டுவது மூலமாக மகாராஷ்டிரா மக்கள் வாக்குகளை மும்பையில் கன்சால்டேட் பண்ண முடியும்னு சிவசேனா கருதுறாங்க. அந்த இடத்துக்குள்ள சீமான் இன்னைக்கு இந்த அறிக்கையை விட்டுருக்கிறது மிகவும் சரியான பொருத்தமான அறிக்கை. அதுவும் தமிழ்நாடு பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்பில் அதை நம்ம பார்த்தோம்னா, சீமான் இவர் அண்ணாமலைக்காக பாஜகவிலிருந்து யாரும் குரல் கொடுக்கல. எனக்கு இதுவரை குரல் கொடுத்த மாதிரி தெரியல. சப்போஸ் என் பார்வையில் படாமல் யாராவது பேசியிருக்கலாம். கூட்டணி கட்சியான எடப்பாடி பழனிசாமி பேசலை. தமிழனுக்கு எதிராட்டு திமுக கழகத்திலிருந்து யாரும் பேசலை. யாருமே பேசாத ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு அண்ணாமலைக்காக சீமான் பேசுறாருன்னா, இது அண்ணாமலை அபிமானிகள் மத்தியில் பெரிய அளவு கொண்டாடப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இருக்கும். இதற்கு முன்னூட்டமா இன்னொரு விஷயத்திலையும் ரெண்டுமே உண்மை. சீமான் பற்றிய உண்மையை அண்ணாமலை பேசுறாரு, அண்ணாமலை பற்றி நியாயமா பேச வேண்டியது சீமான் பேசுறாரு. சீமான எல்லா ஊடகங்களும் புறக்கணிக்கும் போது திட்டமிட்டு சீமான் 4வது அங்கீகாரத்தை பெற்ற சூழ்நிலையில திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டான்னு விழுந்த ஓட்டுன்னு சீமானுக்கு ஓட்ட திராவிட கட்சியினர் திகாவினர்லாம் கொச்சப்படுத்தி, தம்பி திராவிட ஜீவாலாம் கொச்சப்படுத்தி பேசும்போது அண்ணாமலை அதை குளோரிஃபை பண்ணி பேசுறாரு. சீமான் அண்ணன் பார்லிமெண்ட்லேயே 4வது 8.5 விழுக்காடு வாக்கெடுத்திருக்காரு. அவருக்கு வேலை இல்லாத பார்லிமெண்ட்ல இவ்வளவு மக்கள் அவருக்கு போட்டிருக்காருன்னா, சட்டமன்றத்தில் அதை விட அதிக வாக்குகளை பெரிய அளவு சீமான் அண்ணன் எடுப்பாருங்கிறத அண்ணாமலை சொல்றாரு. அதாவது 29 பார்லிமெண்ட்லயும் சீமான் தொடர்ந்து தமிழ் தேசியத்திற்காகவும் தமிழர்களுக்காகவும் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜை தூக்கி பிடிச்சி பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு தான் எடுத்த கொள்கைகளில் தெளிவானா 29 பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயும் சீமான் கணிசமான வாக்கெடுக்கக்கூடிய சக்தி அவருக்கு இருக்குங்கிறத அண்ணாமலை மோடிக்கு கோடிட்டு காட்டுறாரு. அல்லது மோடி அண்ணாமலைகிட்ட கோடிட்டு காட்டினாரான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா மோடி அந்த அளவுக்கு மைக்ரோவா அரசியல் பார்க்கக்கூடியவர். ஸோ அண்ணாமலையோட அந்த கருத்து, சீமான் மக்களவை தேர்தலில் பெரிய அளவுக்கு வாக்கு ஜம்ப் பண்ணி போவாரு. மோடி பிரதமர்னு விழுந்த பிராமணர்கள் வாக்கு சீமானுக்கு வர வாய்ப்பு இருக்குது. பாரதியாருக்கு பாரதத்தினா 6 பிராமணர்கள் வேட்பாளராக நிறுத்துறது, பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு களத்துக்குள்ள போல்டா நிற்கிறது. இதெல்லாம் நிறைய பிராமணர்கள் எனக்கே பேசுறாங்க. 1-2 வியாபார பிராமணர்கள் அவனுக்கு பத்திரிகை ஓடணும், அவனுக்கு வெப்பு ஓடணும். வியாபார பிராமணர்களை தவிர சாதாரண பிராமணர்கள் நமக்காக சீமான் இருக்கிறாருன்னு மோடிக்கு பிரதமரின் வாக்களிச்ச பிராமணர்கள் சீமானுக்கு வாக்களிக்க தயாரா இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்து நாடார்கள் ஒரே குட்டையில் மூறிய மட்டைகள்னு ஐயா சொன்னதை தானே சொல்றாப்புல. ஒரு யூடியூபர் முக்தாருங்கிற ஒரு ஐயாவை, காமராஜ் ஐயாவை சொல்லும்போது சீமான் மட்டும்தானே ஏற்று கேட்கிறாப்புலன்னு அவங்களும் மோடி பிரதமர்னு வாக்களிச்ச இந்து நாடார்களும் சீமானுக்கு வாக்களிக்க ஒரு ஆர்வமா இருக்கிறாரு. நானே கண்கூடா பார்க்கிறேன். அதே மாதிரி முக்குலத்தோர் சமுதாயம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்காங்க. சசிகலா, தினகரன், OPS 10.5 எதிராக இருக்காங்க. அவங்களும் மோடி பிரதமரை வாக்களிச்சவங்க சீமானுக்கு வாக்களிக்க தயாரா இருக்காங்க. பட்டியல் வெளியேற்றம் தேவேந்திரகுல வேளாளர்கள், தேவேந்திரகுல வேளாளர்கள் ஆனால் அங்கே யார் வேளாளர்கள்னு கேட்ட அடிப்படையில் மோடி பிரதமர் நீ வாக்களிச்ச ஐஎம் நரேந்திரன் யுவார் தேவேந்திரன் சொன்ன மோடிக்கு வாக்களிச்ச தேவேந்திரகுல வேளாளர்கள் சட்டமன்றத்தில் சீமானுக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு எண்ண ஓட்டத்தில் இருக்க தெளிவாக தெரியுது. அதே மாதிரி யாதவ சமுதாயம்னாலும் சரி, பல சமூகங்கள் இந்த 18 விழுக்காடு வாக்கில் இருக்கக்கூடியவங்க சீமானுக்கு வாக்களிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அந்த வாக்கு சீமானுக்கு தான் போகும். எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி தான் சீமான் வளர்றாரு. இந்த உண்மை மோடிக்கும் தெரியும், அண்ணாமலைக்கும் தெரியும். நாம புள்ளி விவரத்தோட அதை சொல்லியிருக்கிறோம். ஒரு சில சகோதரர்களுக்கு அது புரியல, பட் இதுதான் உண்மை நிலைமை. இந்த உண்மையை
அண்ணாமலை முதல்ல சொன்னாரு. அண்ணாமலைக்கு ஒரு நியாயத்துக்கு புறமான பாதிப்பு வரும்போது அதை சீமான் வந்து எதிர்கொண்டு கேட்கிறாரு. சீமான் அவர்கள் இந்த அறிக்கையை வெளியிட்டதன் மூலமாக அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சு பிஜேபி சீமானோட கூட்டணி வைக்க அப்படியான வாய்ப்புகள் இருக்கும், அது கணக்குகள் இருக்கும். இல்ல 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 அது இல்ல. அண்ணாமலை மோடிக்கு ஒரு வேல்யூ அடிஷனா இருக்கிறாரு. மோடி எண்ண ஓட்டத்தின்படி ஒரு வேளையில சீமான என்டிஏக்கு சிஎமாட்டு சொல்லக்கூடிய முயற்சியில அண்ணாமலை ஈடுபடலாம். அது எடப்பாடி சம்மதிக்காம அது நடக்காது. எடப்பாடி தரப்பு வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வேணா சீமானுக்கு வளருவாருன்னா அதுக்கு தக்கன அதிக சீட்டு கூட கொடுத்துடுறோம், அவரை எங்க கூட வர சொல்லுங்க, நாங்க 20 அவர் 8 தானே, 20க்கு பின்னாடி தானே 8 வரணுங்கிறத எடப்பாடி தரப்பு பேசுறாங்க. சீமானை பொறுத்தவரை 214 தனிச்சு நிற்பங்கிறதுல மிக உறுதியா இருக்கிறாரு. அண்ணாமலை தரப்பு ஒரு 1-1க்கு எடப்பாடி வந்து சீமானால மேலும் பாதிக்கப்படுவாரு, அந்த பாதிப்பை தவிர்க்கிறதுக்கு சீமான எடப்பாடி சொன்னாங்கிற கருத்தை அண்ணாமலை தரப்பு முன்வைப்பாங்க. பட் எடப்பாடி அதை ஏத்துக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக 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 குறைவு. இப்போ அதிமுக நீங்க சொன்ன மாதிரி வந்து அதிமுக அண்ணாமலை அவர்களுக்காக அறிக்கை விடல, மற்ற கட்சிகள் பாஜகவே வந்து இன்னும் பெரிய அளவுல அண்ணாமலை அவர்களுக்கு இந்த இஷ்யூல சப்போர்ட் பண்ணாம பாஜக ஸ்டேட் பாஜக அண்ணாமலை மேல பொறாமையிலையும் கால் பண்ணிச்சுன்னு இருக்கிறாங்க. ஏன்னா அண்ணாமலை லீடர், இவங்கெல்லாம் லைட் வெயிட்ஸ் தான், அவங்களுக்கு வேணா ஒரு தொகுதியில செல்வாக்கு இருக்கும். தமிழிசை அம்மையார் தென்சென்னையில் 2வது வந்தது, அவங்களுக்கு ஒரு பெருமை தான். ப்ரொஃபசர் சீனிவாசன் மதுரையில் 2வது வந்தது, அவருக்கு பெருமை தான். நயினார் நாகேந்திரன் நெல்லையில் 2வது வந்தது, அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு அதில் இருக்கு, சகோதரோட செல்வாக்கு அதில் இருக்கு. இப்படி நீங்க எல்முருகன் நீலகிரியில வந்தது, நெல்முருகனுக்கு செல்வாக்கு அதில் இருக்குது. ஆனால் அண்ணாமலை வந்து ஒட்டுமொத்த 18 விழுக்காடு என்டிஏ ஓட்டுக்கு ஒரு ஹீரோவா நிற்கிறாரு. பாஜகவை 3.7 இருந்து 11.4க்கு உயர்த்தினது அண்ணாமலை. ஸோ இந்த இடம் வந்து 2.7 3.7 நோட்டாவுக்கு கீழே இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில பாஜகவை சந்தித்த தலைவர்களுக்கு அண்ணாமலை வந்து ஒரு நோட்டா கீழங்கிறத எல்லாரையும் தான் நான் குறை சொல்றேன், ஒருத்தரை சொல்லலை. அண்ணாமலை புதுசா வந்து பெரிய ஒரு சாதனை சாதிச்சு நிற்கிறது வந்து அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியல, ஜீரணிக்க முடியல. இவருக்கு மட்டும் இவ்வளவு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குத, அமித்ஷா வரும்போது பெரிய செல்வாக்க காட்டுறாங்களே, அந்த இது அவங்களுக்கு அதை ஜீரணிக்க முடியல. அதனால அவங்க யாருமே குரல் கொடுக்கல. ஏன்னா அண்ணாமலை மேல பொறாமையிலும் பொச்சரிப்பிலும் இருக்கிறவங்கள்ட்ட அதை நாம எதிர்பார்க்க முடியாது. இதான் அரசியல் யதார்த்தம். எனக்கு அவங்க எல்லாருமே வேண்டியவங்க தான், ஒருத்தர் பார்க்கணும், யாரையும் நான் குறை சொல்லலை. பட் யதார்த்தத்தை நாம யாருனாலும் நாம சொல்லதுக்கு தயங்க மாட்டோம். அந்த வகையில யதார்த்த சூழ்நிலை இதுதான். பட் சீமான் இன்னைக்கு குரல் கொடுத்த பிறகு குரல் கொடுக்கலன்னா அவங்க முகம் எல்லாம் வந்து எக்ஸ்போஸ் ஆகும். அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு பார்க்கணும். அவங்களே குரல் கொடுக்காத போது சீமான் அவர்கள் அண்ணாமலைக்கு ஆதரவாக ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ இதை பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் விஜில் அமைப்பினுடைய மேடையில் ஏறி பிராமணர்களுக்கு ஆதரவாக சீமான் அவர்கள் பேசுறாரு, இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்களை சப்போர்ட் பண்ணி அறிக்கை விடுறாரு. அண்ணாமலையருடைய ஆதரவாளர்கள் இன்னொரு பக்கம் பிராமின் ஓட்டு, இது எல்லாத்தையும் கணக்கு பண்றாரு. பிஜேபி ஓட்டை குறி வைக்கிறாரு சீமான் அவர்கள். கண்டிப்பா மோடி பிரதமர் விழுந்த வாக்குகள், அண்ணாமலை ஹீரோவா எடுத்த வாக்குகள் எடப்பாடிக்கு எதிரானவை. குறுகிய ரொம்ப குரூஷியல் ஜங்ஷன்ல மோடி பிரதமரா 3வது முறை வர வேண்டிய நேரத்திலே மோடியை காலவாரிட்டு போனவர், எங்களுக்கு பாராளுமன்றம் முக்கியம் இல்லை சட்டமன்றம் தான் மோடியை முதுகுல குத்திட்டு போனவர் எடப்பாடி பழனிசாமி. அவங்க தமிழக பாஜக காரங்க என்ன சொல்றாங்கன்னா, அண்ணாமலை கூட்டணியை கெடுத்துட்டாரு, அதனால அண்ணாமலை தலைவர் பதவியை மாத்தணும்னு சொல்லி மாத்திட்டாங்க. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, மோடியை குருஷியல் டைம்ல முதுகுல குத்துனதும் எடப்பாடி தான். மோடிக்கு வாக்களித்த ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் எடப்பாடி மாஸ்டர் ஆர்ட் ஆஃப் டீச்சிங்கிறது தெரியும். அந்த வகையில தான் நாங்களும் பிஎம்ஓக்கு என்ன சொல்லியிருக்கோம்னா, பலத்துக்குரிய சீட்டை தரலன்னா 29லயும் மோடிக்கு முதுகுல குத்துவாரு, நம்பகத்தன்மையற்ற எடப்பாடி பழனிசாமின்னு நாங்க சொல்றோம். ஒரு சிலர் வந்து பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர்களை ஒட்டுமொத்த பிராமண சமுதாயத்தோட உணர்வு தெரியாம வியாபாரத்துக்காக எடப்பாடியை தூக்கி பிடிக்கிறாங்க. உண்மையிலே வந்து எடப்பாடி வந்து 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை கொடுத்தாதான் அவர் வந்து மோடிக்கு முதுகுல 2029 குத்துறதை தடுக்க முடியுங்கிறதுல பிஎம்ஓ புரியா இருக்கிறாங்க, அண்ணாமலை புரியா இருக்கிறாங்க. என்போன்ற மோடிக்காக இவரை எதிர்பார்ப்புமின்றி ஆதரவு கரம் கொடுக்கக்கூடியவங்களும் நாங்க உறுதியா அங்க கருத்தை மோடி கிட்ட முன் வச்சுட்டு இருக்கோம். எடப்பாடி என்ன செய்ய போறாருங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். அப்போ 26ல வந்து என்டிஏ பலவீனமாகிறத அண்ணாமலை விரும்புறாரா? இல்ல, அவருக்கு அரசியல் அவர் பண்றாரு. எடப்பாடி வந்து மக்களவை தேர்தலே மோடிக்கு முக்கியமான தேர்தலே கூட்டணிக்கு வராதவர், சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை தூக்கி போட்டுட்டு தானே உள்ள வந்திருக்கிறாரு. அப்போ அவர் நாளைக்கு 29ல மோடியை தூக்கி போட மாட்டாருன்னு என்ன கேரண்டி இருக்கு? அதுக்கான செக் அண்ட் பேலன்ஸை அண்ணாமலை பண்றாரு. ஏங்க
சிவகார்த்தியனை பாராட்டி பேசினாரு அண்ணாமலை. இன்னைக்கு பராசக்தி டீமுக்கு வந்து மோடி அழைப்பு கொடுத்திருக்காரு. அப்ப யாருங்க மோடிக்கு ஆளாங்க இருக்கிறாரு? சிவகார்த்தி யாருங்கிறது ரவி ஆர்டிக்கு தெரியும், அண்ணாமலைக்கு தெரியும், மோடிக்கு தெரியும். அப்போ இந்த விருத்து தமிழிசைக்கு தெரியல, இவரு நயனாருக்கு தெரியல. விஜயெல்லாம் போட்டி பொழுதுட்டு இருந்தாங்க, அரசியல் தலைவர் விஜயெல்லாம் போட்டி பொழுதுட்டு இருந்தாங்க. பராசக்திக்கு ஆதரவா குரல் கொடுத்தது யாருங்க? அண்ணாமலை. அப்போ அங்க காங்கிரஸ் எதிர்ப்பு, இந்திரா காந்தி எதிர்ப்பு. அப்போ மோடி ஜனநாயகத்துக்கு இவரு ஜனநாயகத்துக்கு ஆதரவாட்டு ராகுல் ட்வீட் போடுறாரு, மோடி பராசக்தி டீமை கூப்பிடுறாரு. அப்போ மோடிக்கு என்ன ஓட்டம் அண்ணாமலைக்கு தெரியுது. மோடிக்கு ஒரு வேல்யூஷன் அண்ணாமலை இருக்கிறாரு. அதனாலதான் நாங்களும் அண்ணாமலையை தூக்கி பிடிக்கிறோம். அது தெளிவு. அண்ணாமலை மோடிக்கு ஒரு வேல்யூ எடிஷன். அதை இழந்துடக்கூடாது எடப்பாடிக்காக. எடப்பாடி நயவஞ்சகமா 24 கலத்தி விட்ட மாதிரி 29 மோடியை ஏமாத்துவாரு. அப்ப அதுல மோடியை காப்பாத்துறதுக்கு தெளிவா 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை இருக்கிறது அண்ணாமலை தான். அண்ணாமலையால தான் எடப்பாடிக்கு நயவஞ்சகத்தனத்திலையும் முதுகல குத்திரத்தனத்திலையும் இருந்து மோடியை காப்பாற்ற முடியும். ஆர்டி டீம் அதுக்கு புள்ளி வச்சு நாங்க முகம் காட்டி ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ணாமலைங்கிற அரசியல் சக்தி அதுக்கு எங்களுக்கு துணை இருக்குது. ஓகே, என்னதான் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்தாலும் அறிவிக்கப்படாத தலைவர் வந்து அண்ணாமலை தான்றீங்களா? இல்ல, சகோதரர் நயினார் நாகேந்திரன் அண்ணாமலையை மாற்றிய பிறகு எல்லா வகையிலும் தகுதியான ஒரு தலைவர் தான், என்னோட சகோதரர். அவர் எங்க நான் குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அண்ணாமலை விஷயங்கிறது மோடி அவர்கள் அண்ணாமலை தானே பாக்குறாரு அப்படின்னு சொல்றீங்க. அண்ணாமலை விஷயங்கிறது எடப்பாடி மோடியை 29 ஏமாத்த முடியாம பண்றதுக்கு செக்கு. நீங்க வந்து சசிகலா விஷயத்துல எல்லாருக்குமே தெரியும். ஐயா சத்திரியன் குருமூர்த்தி கூட சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பிட்டு எறியும்போது அதை கொண்டு அணைக்கணும்னு தான் சொன்னாரு. நான் சொன்னேன் மோடிஜி இன்பிளிஸ் அலையன்ஸ்ல சசிகலா மேயர் வர முடியாதுன்னு. சுப்பிரமணிய சாமி, இல கணேசன்ஜி, ஹெச் ராஜா, எங்க பங்காளி பொன்னாரு, நான் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சத்திரியன் குருமூர்த்தி, இவங்க கருத்தை மீறி எங்க கருத்து ஜெயித்ததுன்னா நாங்க மோடிக்காக திங்க் பண்றோம். சசிகலா மேயர் ராகுல் காந்திக்கு பார்கெனிங் பவரை ஏத்துனாங்க. அவங்கள சிஎம் ஆக விடல, அவங்களுக்கு கன்விட் ஆயிருக்காங்க, அவங்களுக்கு சிம்பிள் ஃப்ரீஸ் ஆயிருக்குது. அப்ப மீண்டும் அவங்கள எம்பவர் பண்ணுனா பாராளுமன்ற தேர்தல் வரும்போது மோடிக்கு எதிராக ராகுல் கூட போவாங்க. அவங்க வந்து ஐயா நடராஜன் வந்து ஆன்டி காமராஜ், ப்ரோ இந்திரா காந்தி. 69 இருந்தே 71 இருந்தே முள்ளிவாய்க்கால் முற்றத்துல 2 அப்பர் காஸ்ட் பிராமின்ஸை கமாண்ட் பண்ணி இந்தியாவிலே வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல் தமிழ்நாடு அந்த காமராஜ் படத்தையே வைக்காதவர். அப்போ அவங்களுக்கு இந்திரா காந்தி அன்னை, ராகுல் காந்தி அவங்க குடும்பத்துல ஒருத்தர். அப்ப எப்படினாலும் அவங்க ராகுல் காந்தி மேல வரணும், இந்திரா காந்தி குடும்பம் வரணும், காமராஜரை காலி பண்ண குடும்பம்னு நடராஜனுக்கு எண்ண ஓட்டம் தான் அங்க நிற்கும். அப்போ அதை வெளிப்படையாட்டு அவங்க ராகுல் காந்தியை கூப்பிட்டு அதை காட்டிட்டாங்க. அப்போ அவங்கள வெனிட் அவுட், கட்டிட் அவுட், அவங்கள முழுமையா கிரஷ் பண்ணாதான் நாளைக்கு அவங்க அடிப்பட்ட புலியா வந்து நம்ம மேல பாய மாட்டாங்க. அந்த இடத்துக்குள்ள எங்க கருத்து எடுப்பட்டது, குருமூர்த்தி கருத்து எடுப்படல. ஏன்னா நாங்க மோடிக்காக சிந்திச்சோம், பதவிக்காக சிந்திக்கல, மோடிக்காக சிந்திச்சோம். அது மோடி ஏத்துக்கிட்டாரு. இப்பவும் விஜய் கணக்கும் அதைத்தான் நாங்க சொல்றோம். விஜய் அடிச்சாச்சு, அடிப்பட்ட பாம்பு கொத்தாம விடாது, அடிப்பட்ட புலி சீராம விடாது, மொத்தமா முடிச்சு கட்டணுங்கிற கருத்து தான் நாங்களும் இப்ப சொல்றோம். ஏன்னா விஜய் வந்து ராகுலுக்கு பார்கெனிங் கொடுக்கிறாரு. சீமான் ஒரு அரசியல் கட்சி நடத்துறாரு, அவர் வந்து திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுவர்கள் ஒட்டுண்டிகள் தொங்கு சதைகள் சொல்றாரு. 4 வரையும் அடிக்கிறார், எனக்கு 4 வரும் எதிரிங்கிறார். நீங்க மோடி எதிரி, ஸ்டாலின் எதிரிங்கிறீங்க. அதுக்கு யாரு உங்களுக்கு அவ்வளவு பலம்? அப்போ மோடி ஸ்டாலின் எதிரிங்கிறதுக்கு ஸ்டாலின் வந்து உங்களை கண்டு அச்சப்படுறாரு. உங்களை ஏதாவது கை வச்சோம்னா நீங்க அவருக்கு எதிரியான எடப்பாடி கிட்ட போயிருவீங்க, அது சரியா இருக்காது, எடப்பாடியை ஸ்ட்ரெங்தன் பண்ணிடுவீங்கன்னு உங்களுக்கு எதிராக கேஸ் போட்ட வேண்டிய இடத்துல இறக்கம் காட்டுறாரு. உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாரு, எந்த தலைவரும் அவங்க தொண்டரை கொல்ல மாட்டாங்கன்னு. அவரு சட்டப்படி நடவடிக்கை எடுக்காததுக்கு சாக்கு போக்கு சொல்றாரு. அந்த காரை கூட ஆக்சிடென்ட் காரணமா காரை கூட கொண்டு வைக்கல. காரணம் அவர் என்ன பாக்குறாரு, இவரு நம்மளை எதிரியா சொல்றாரு, நம்ம இவரை அடிச்சோம்னா இவருக்கு ஓட்டு நிரூபிக்காதவர், அபிமானிகளை எடப்பாடிட்ட கொண்டு விட்டுருவாரு. சோ நம்ம இவரை கை வைக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. மோடி என்ன பாக்குறாரு, இவர் நம்மளை எதிரியா சொல்றாரு, இவர் ராகுல் காந்திக்கு ஆளா இருக்கிறாரு. இவர் அடிச்சு துவம்சம் பண்ணலன்னா நாளைக்கு 29 ராகுல் காந்தியை சப்போர்ட் பண்ணுவாரு. ராகுல் காந்திக்காக கேரளாவில் பிரச்சாரம் பண்ணுவாரு, தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணுவாரு, ஆந்திராவில் பிரச்சாரம் பண்ணுவாரு, கர்நாடகாவில் பிரச்சாரம் பண்ணுவாரு. அதனால ஆரம்பிச்சதை முழுமையா முடிச்சிருந்துங்கிறது தான் நம்ம கருத்தா சொல்றோம். சசிகலா ட்ரீட்மெண்ட் விஜய் கொடுக்கணும்னு நம்ம சொல்றோம். அல்லது 29 மோடிக்கு எதிராக மிஷினரிஸ், அந்த மோடி எதிர்ப்பு கும்பல், சோனியாவுக்கு ராகுல் ஆதரவு கும்பலோட அவர் வந்து கேரளா வேணுகோபால் பிளஸ் விஜய், புதுச்சேரி அங்க என்ன அரசியல் பண்ணுவாருன்னு தெரியாது, கர்நாடகா எல்லா இடமும் மோடிக்கு எதிராக வந்து நிற்பாரு. அப்ப அவரே இன்எலிஜிபிள், இன்காம்பிடன்ட், மண் குதிரையா
ஆறுலேயே ஆக்கி விட்டுருணுங்கிறதா நம்ம கருத்து மோடி கிட்ட. அதுதான் இன்னைக்கு நடக்கிறது மாதிரி நம்ம உணர்றோம்.